ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷு தாரிகா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழமையான ரெசிபி, கொஞ்சம் டஃபஸ்ட்டு ரெசிபி. அந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பச்சரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா இப்படி கையில் தொட்டால் லைட்டாக ஒட்டுற அளவுக்கு ஒரு இது போட்டு காய வச்சு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை நல்லா 2 ஏலக்காய் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதனோட பதம் எப்படி இருக்கணும்னா, இப்படி தொட்டால் கெட்டியாக இருக்கணும், அப்படியே உதுத்து விட்டால் இதாகிடணும். கரெக்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு ஜல்லடையில் போட்டு ஜலிச்சுக்கலாம். நம்மளோட மாவை நல்லா சலிச்சு வச்சாச்சு. பாருங்கள், இந்த ஈரப்பதம் கொஞ்சம் அப்படியே இருக்குது. இப்போ இதை மூடி வச்சுட்டு பாகு காமிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக பாகு ரெடி பண்ணுறதுக்கு அடிகனமான பாத்திரம் ஒன்று வச்சுட்டு அதில் ஒரு 2 to 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றணும். நெய் ஊற்றியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெல்லத்தை போடணும். வெல்லம் இந்த இந்த டம்ளரில் நான் அரிசி 2 டம்ளர் எடுத்துருந்தேன்னா வெல்லம் 1.5 டம்ளர் அளவுக்கு போடணும். நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா எல்லா வெல்லமும் கரையிற வரைக்கும் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. பாகுப்பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், விட்டால் கரையுது. ஸோ இன்னும் வரல. இப்போ நல்லா பாகு கெட்டியே வந்துருச்சு. பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ இதில் விட்டோம்னா இதை இப்படி கையில் எடுக்க முடியணும். எடுத்தால் பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவை எடுத்து இந்த பாகில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும். இதை அப்படியே ஊற்றியும் கலக்கலாம் அதில். ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நான் இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கலக்கிறேன். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறியாச்சு. ஃபஸ்ட்டு கரண்டியில் கலர்னேன், எனக்கு சரியாக வரல. ஸோ நான் ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கலந்தாச்சு. எல்லா மாவையும் இந்த பாகில் கொட்டி கலந்தாச்சு. நல்ல ஒரு பாத்திரத்தில் நெய் நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பேட்டர் தூக்கி இதுக்குள்ளே ஊற்ற போகிறேன். இந்த பேட்டர் பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இதை தூக்கி இதுக்குள்ளே ஊற்ற போகிறேன். நேற்று அதிரச மாவை ரெடி பண்ணி வச்சது ஃப்ரிட்ஜ்லேருந்து இப்போ தான் எடுத்துகிட்டு வரோம். பதம் நல்லா இருக்குது. இன்னும் இந்த இதெல்லாம் உருகலை, நெய்யெல்லாம் உருகலை, கரெக்டான பக்கத்தில் இருக்குது. இப்போ இதை கையில் நெய் தடவிட்டு சின்னதாக ஒரு பால் எடுத்துகிட்டு இப்போ இந்த உருண்டையை ஒரு பேப்பரில் வச்சுட்டு கீழே நெய் தடவிருக்கேன். அப்படியே இதை மடித்து அது மேலே ஒரு பிளேட் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஓரளவுக்கு திக்னஸாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுற வேண்டியதுதான். பாருங்கள், நம்மளோட அதிரசம் சூப்பராக போட்டு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.